ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் டெலகிராமில் முன்னாடி அப்டேட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 2 days பேக் பார்த்தீங்கன்னா ஈத்ரியமில் செம்மடி விழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் போன வாரமே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த க்ரீன் பாக்ஸ்லேருந்து ட்ரெண்ட் லைன் மேஜரான ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருந்து தொட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி போன ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்தோன்னா அதே ட்ரெண்ட் லைன் தொட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம பிடிசி பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் மேஜரான சப்போர்ட். இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம பேரிஷாக மாற தேவையில்லை. ஸோ இந்த லெவல் திரும்ப போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் விக்கு பார்த்தீங்களா, எங்கள் விக்கு எப்போயும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய விக்கில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தம். இப்போ கரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50% இந்த விக்கோட 50% ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் அடுத்து எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கீழே விழுந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா 50% விக்கு எப்பவுமே ஒரு விக்கு இருந்துக்குன்னா அந்த விக்கை 50% ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது பேர் விக் ஃபில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விக் இருக்கா, அந்த விக்கோட 50% தான் இந்த விக்கு அடிச்சிருக்கு. அதே மாதிரி இதோட பெரிய விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய விக்கோட 50% பார்த்தோன்னா இந்த விக்கு வந்துடும், அப்படி இல்லை இந்த விக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த விக்கு எங்கெல்லாம் பெருசாக இருக்கோ அந்த இடத்துல கன்ஃபார்ம் மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 50% ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% இந்த லெவல் தான். இந்த லெவல் திரும்ப இப்படி கீழே இப்படி மார்க்கெட் இப்படி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு இப்போ மார்க்கெட் இங்கேருந்தே புல்லிஷாக மாறுறான் அப்படின்னா இந்த இடத்துக்கு க்ளோஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் மேலே டெய்லி க்ளோஸ் அபோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த சின்ன ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் அடுத்த நாள்லேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணோம். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவலில் நம்ம இந்த லெவல் வரைக்கும் போக முடியும். என்னோடய மேஜர் டார்கெட் எதுன்றது நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1,22,000 ஒரு நல்ல கீ லெவல் இருக்குது, அந்த கீ லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனில் தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேரிஷில் தான் இருக்கான். நீங்கள் புல்லிஷ் கிடையாது. புல்லிஷ்ன்றது இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும் தான் புல்லிஷ், அது வரைக்கும் பேரிஷ் தான். பேரிஷ்ன்றதுங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான். நீங்கள் பேரிஷ் உடனே இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டில் பேரிஷாக இருக்கான்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் அவ்வளோதான் பேரிஷாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சுவிட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை அப்படியே சைட்வேஸ்லேயே போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த சைட்வேஸில் தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ இந்த சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை எப்போ பிரேக் பண்ணி மேலே போகிறோனோ அப்போ தான் நமக்கு புல்லிஷ் கணக்கு. எப்போ இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணி டெய்லி க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் நம்ம பேரிஷ் அப்படின்றது கணக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம சைட்வேஸில் தான் சுற்றிட்டு இருப்போம். இப்போ நம்ம யூஎஸ்டிடி சார்ட் பார்த்துடலாம். யூஎஸ்டிடியில் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு யூஎஸ்டிடி புல்லிஷாக மாறிடும், பிடிசி பேரிஷாக மாறிடும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக இதில் சண்டே டெய்லி க்ளோஸ் மேலே வச்சான். அடுத்த நாளே பாருங்கள் செம்மையாக மேலே பறந்துட்டு திரும்ப விக்கு பெருசாக விட்டான். இது ஏன் இங்கே விக்கி விட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக். அதாவது இது எந்த செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் செட்டப். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோ பார்க்கலாம். இது ட்ராப் செட்டப். இந்த செட்டப்போட மேஜர் கீ லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த லெவலில் பிரேக் ஆகலை அப்படின்னா திரும்ப இங்கேருந்து கீழே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இப்போ பிரேக் ஆச்சு. நான் ப்ரீவியஸாக இருக்குது எடுத்துடுறேன். ப்ரீவியஸாக மார்க் பண்ணதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லெவல் இங்கே மேலே டெய்லி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட். அதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட்டில் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இது வரைக்கும் கூட போகிறதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடம் தான் மெயின் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ விக்கு 50% இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விக்கு பெருசாக இருக்குது. இந்த விக்கோட 50% ஃபில் பண்ணுறான்னா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு 100% ஃபில் பண்ணுறான்னா இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப ரிட்டன் வரலாம். இந்த ஒயிட் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேஜரான ட்ரெண்ட் லைன். இது இங்கே வீக்லியில் பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். காலையில் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து பிடிசி ஃபுல்லாகவே பேரிஷாக மாறிடும். ஸோ அது மோஸ்ட் லைக்லி நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் பாட்டமில் இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து புல்லிஷாக மாறணும் அப்படின்னா ஆல்ட் இன்னும் அதிகமாகுச்சு அப்படின்னா சுத்தமாக வந்து ஆல்ட் எல்லாம் படுத்துரும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட் லைக்லி பார்த்தோன்னா இது நடக்கிறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீம் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து திரும்பிடுவோம். இப்படி இருந்தால் திரும்பத்துக்கு சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இந்த லெவல் இருக்குது, எல்லோ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பினா அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட்டெல்லாம் ஒரு நல்ல பை ஜோனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ மந்த்லி க்ளோஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைன். இந்த மந்த்லி க்ளோஸ் இங்கே மேலே வச்சா மட்டும் தான் இது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். இதில் வீக்லியில் போனோம் அப்படின்னா வீக்லியில் வந்து இது போயிட்டு திரும்ப கூட உள்ளே வந்துடுவோம். ஸோ இது வந்து வீக்லி வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, இது வந்து மந்த்லி கன்ஃபர்மேஷன். இந்த ட்ரெண்ட் லைனு நம்ம வீக்லியில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக வீக்லியில் வச்சுருக்கேன் நான். இது ப்ளே அவுட் ஆகிறதுக்கு லாங் டேர்ம் எடுக்கும். ஸோ நம்ம டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்ம இந்த ஆர்டர் பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து இப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து இப்படி வருவோம், இங்கேருந்து இப்படி கூட வந்துட்டால் கூட நமக்கு இப்படி கீழே விழுந்தா அப்படின்னா பிடிசி வந்து நம்ம புல்லிஷாக வரும். ஸோ இந்த இடத்துல இது பிடிசி பார்த்திங்கன்னா இப்போ இருந்து இந்த இடத்துல திரும்ப இப்படி இங்கே இடிச்சிட்டு திரும்ப இப்படி போவோம். இப்படி நடந்துச்சுன்னா பிடிசியில் இந்த மாதிரி நடக்கும். டோட்டல் டூவில் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே விழுணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ஸோ இதில் எதுவும் அப்டேட் இல்லை. இப்போ ஈத்ரியம் பார்த்துலாம். நம்ம ஈத்ரியம் வந்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இதுதான் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு வந்து அடுத்த பை ஜோன் அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த லெவலே பார்த்தோன்னா ஒரு வீக்லி லெவல் தான். இந்த லெவல் வீக்லி லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல இன்னும். ஸோ இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி க்ளோஸ் வந்து இங்கே வச்சா மட்டும்தான் இது வந்து பேரிஷாக வரும். அது வரைக்குமே நமக்கு வந்து புல்லிஷாக தான் இருப்போம். இது வந்து மேபி டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஏன்னா வந்து இதோட விக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 50% இருக்குது. ஸோ இது எப்படி ப்ளே அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஏதாவது சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆல்ட் காயின் சீசன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெயில் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணணும். இங்கே மேலே இருக்க லெவலில் பிரேக் பண்ணி வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஆல்ட் சீசன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரீஜனில் தான் சுற்றிட்டு இருப்போம். இப்போ நம்ம டெய்லியில் பார்த்துடலாம். டெய்லியிலும் அதே தான். டெய்லியில் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்தால் இங்கே க்ளோஸ் தான் அவங்களுக்கு வந்து கணக்கு. நம்ம விக்கு வந்து கணக்கு கிடையாது. விக்கு வந்து எவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். பட் நம்ம க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஸ் தான் எப்போயுமே வந்து நம்ம மேஜராக பார்ப்போம். ஸோ கரெக்டாக பார்த்தா க்ளோஸ் தூக்கிட்டு வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வச்சுட்டோம். இப்போ வந்து க்ளோஸ் திரும்ப வெளியே வச்சுருக்கான். அடுத்து இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்துடலாம். இது நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இது இருக்கட்டும், இது பிரச்சனை இல்லை. இது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து புல்லிஷ். இப்போ இது பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ் வந்து கீழே வச்சுட்டான். கீழே வச்சுட்டு ரீடெஸ்ட் வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி டே வந்து நமக்கு வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்து வந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி டச் பண்ணிவிட்டு இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கே க்ளோஸ் வந்து கீழே வச்சான் அப்படின்னா இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் வந்து இங்கே கீழே வச்சான் அப்படின்னா இங்கேருந்து இந்த 50% ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் கேட்குறதும் உங்களோட விருப்பம். ட்ரேடிங்க்கு புதுசாக வந்தவங்கலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாச்சும் நல்ல ட்ரெண்டிங்காக பேசுகிற ஆல்ட் காயினை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது ஏறும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அது வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆல்ட்லேயோ இல்லை எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். அதுவும் நல்ல ப்ராஜெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு மீடியமான அமௌண்ட் தான் இருக்குது, அந்த அமௌண்ட்டை வந்து நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்பில் வாங்கி நீங்கள் பழக கற்றுக்குங்க. உங்களுக்கு வந்து கீழே லெவல் மார்க் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் லெவலில் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அது மூலிமா இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதை விட்டுட்டு நான் வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து நான் அப்படியே ரேண்டமாக யூடியூப்பில் ஒரு காயினை பார்த்தேன், அந்த காயினை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே வாங்கிட்டேன் நான் அப்படின்றது வந்து
அது வேஸ்ட்டு. மற்றவங்கள நம்பி நீங்கள் வந்து போடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓனாக அனலைசிஸ் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுதான் வந்து எப்பயுமே வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் போவோம், இப்படி வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறத விட, இது வந்து இப்படி நடக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் நடக்குதா அப்படி தான் நடக்குதான்றது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போது இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.